வணக்கம். வாழைக்காய் பச்சி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். முத்தல் வாழைக்காயா எடுத்துக்கணும். 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 கப் கடலை மாவு ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கணும். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், ஓமம் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, கடலை மாவு கூட எடுத்து வச்சிருக்க மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். அரிசி மாவு, பெருங்காயம், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஓமத்தை நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடணும். தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நல்லா கலந்து வைங்க. வாழைக்காயெல்லாம் சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கலந்தா போதும். முன்னாடியே தண்ணி சேர்த்து கலந்து வச்சோம்னா பச்சி நிறைய எண்ணெய் குடிக்கும். இப்போ வாழைக்காய் எடுத்துட்டு தோல் சீவிக்கலாம். நல்லா முத்தல் வாழைக்காயா இருந்ததுன்னா இந்த மாதிரி பட்டையை உரிச்சாலே வந்துடும். ரொம்ப உள்ள சதையை சீவக்கூடாது. இதை திருப்பி பின்பக்கம் உள்ள தோலையும் உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோல் சீவி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இதெல்லாம் தோல் சீவுற அதே இதுதான். இப்போ இந்த வாழைக்காயை இந்த தோல் சீவியில் இந்த மாதிரி எடுக்கணும். ரொம்ப மெலிசா வரும். இதில் எடுத்தீங்கன்னா பச்சிக்கு ரொம்ப மெலிசா இருக்கணும். ரொம்ப கனமா எடுத்தீங்கன்னா வாழைக்காய் பச்சி உள்ளே வேகாது. ரொம்ப அழகா வரும். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். கத்தியால சீவி எடுத்தோம்னா இடையில உடஞ்சிட்டு போயிடும். இப்போ பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி விடணும். அப்பதான் காரம் உப்பெல்லாம் சேரும். இதுல காரம் இருக்காது. இது அப்படியே முழுசா தான் போடணும். கடாயில பச்சி பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் காய வச்சுக்கோங்க. சில மாவு கரைச்சோம்னா கரைப்படாது, முந்துன்னு நிற்கும். உளுந்து மாவு கரைக்கிற மாதிரி. 2 கப் மாவுக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்சியில ஒரு 2 சுத்தி எடுக்க போறேன். அப்பதான் மாவு ஒரே மாதிரி வரும். இப்போ மாவு அரைச்சு எடுத்தாச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒவ்வொரு வாழைக்காயை எடுத்து பச்சை மாவுல நனைச்சிட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்து பொரிச்சோம்னா வாழைக்காய் மடங்காம வரும். வாழைக்காய் மெல்லிசா வெட்டி இருக்கனால சீக்கிரம் வெந்துடும். 2 பக்கமும் திருப்பி விட்டு மொறுன்னு வந்ததுக்கு அப்புறம் எடுத்துடலாம். மிக்சியில ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க. பச்சி நிறைய எண்ணெய் குடிக்கும். சும்மா 2 சுத்து மாவு கலக்கிற அருதி சுத்தினா போதும். நான் வாங்கியிருக்க மாவு கொஞ்சம் மொந்துன்னு வர்றதுனால மிக்சியில சேர்த்து அரைச்சிருக்கேன். உங்களுக்கு நல்ல மாவு கிடைச்சதுன்னா நீங்க மிக்சியில சேர்த்து அரைக்க வேண்டாம். சும்மா கையால கலந்து விட்டாலே போதும். இப்போ மிளகாய் பச்சியை பொரிச்சு எடுத்துக்கணும்.
இது காரமே இருக்காது, நம்ம மிளகாய் தூள் சேர்க்கிற காரம் தான். வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட சுவையா இருக்கும். நன்றி.